ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சர்க்கரை பொங்கல் எப்படி குக்கரில் சுலபமாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை இந்த நெய்யில் 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம். 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பச்சரிசியும் அளந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் பாசிப்பருப்பு அப்புறமா 1 கப் பச்சரிசி, இதுக்கு 5 கப் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா பொங்கல் நமக்கு நல்லா குழைவாக கிடைக்கும். பச்சரிசி அளந்து எடுத்த கப்பில் 4 கப் தண்ணி சேர்த்துடலாம். கூடவே 1 கப் காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பால் சேர்க்கறதுனால நமக்கு பொங்கல் ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இந்த குக்கரை மூடி 5 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையை நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பிலேயே அளந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்கிற சர்க்கரை பார்த்தே எடுத்துக்கோங்க. அப்போதான் பொங்கல் ரொம்பவே சூப்பரான கலரில் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு பொங்கல் நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த அளவு ஒரு கரெக்டான அளவாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இந்த சர்க்கரை பாகை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரை பாகை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். தேங்காவை சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தேங்காவை நெய்யில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பொங்கலில் சேர்க்குறதுனால பொங்கல் சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். பாருங்கள், தேங்காய் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதில் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த நெய்யில் உலர்ந்த திராட்சைகளையும் சேர்த்து நல்லா உப்பெல்லாம் வாரது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லாவே குழைவாக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு ஸ்பூனால் நல்லா மசிச்சு விட்டுறலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை பாகையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை பொங்கலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலகலாக இருக்கும்போதே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பொங்கல் சூடாறினதுக்கு அப்புறமா நல்ல கெட்டியான பதத்துக்கு மாறிடும். இப்போ இதில் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்த முந்திரி பருப்பு, தேங்காய், உலர்ந்த திராட்சைகளை சேர்த்துடலாம். கூடவே 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. பொங்கல் ரொம்பவே வாசனையாக இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான சுட சுட சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.